الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين صدق الله مولانا العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الفتنة أشد من القتل صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றியவனாக நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள் சதிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நபிமார்கள் வலிமார்கள் இமாம்கள் முஸ்லிமான முஃமினான சகலர் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவட்டும் என வேண்டியவனாக ஷங்கையுடைய ரமலானுடைய மாதத்திலே புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்து அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு எவைகளை ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்தும் எவைகளை தவிர்த்திருக்கின்றார்களோ அவைகளை தவிர்த்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை படைப்பதற்காக மலக்குகளிடத்திலே ஆலோசனை செய்த பொழுது மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், பூமியிலே குழப்பத்தை தோற்றுவிக்கக்கூடிய இரத்த ஆற்றை ஓட்டக்கூடிய ஒரு இனத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகிறேன். என்னுடைய கலீஃபாவாக நான் மனிதனை என் பிரதிநிதியாக படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறான். தன்னுடைய பிரதிநிதி இவ்வளவு நம்பிக்கையாக தனக்கு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் படைத்திருந்த போதிலும் மலக்குகள் கூறியது போல இந்த உலகத்திலே ஃபசாதுகளை, குழப்பங்களை, ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடியவனாகவே மனிதன் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிள்ளைகளோடு இந்த பிரச்சனை ஆரம்பமாகி விடுகிறது. ஒருவர் மீது ஒருவருக்கு ஏற்படுகின்ற கோபம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு ஆண் மக்களில் ஒருவருக்கு ஒருவர் மீது ஆரம்பித்தது முதற்கொண்டே அது தொடங்கிவிட்டது. அல்லாஹ் உயிரை எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதே மரணத்தையும் அல்லாஹ் தீர்த்து விட்டான், படைத்து விட்டான். இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் மரணித்தே தீர வேண்டும் என்பது அல்லாஹ் முதல் மனிதருடைய மரணம் இயற்கை மரணம் அல்ல, அது ஒரு படுகொலை என்பதை கொண்டு ஆரம்பிக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒரு மகன் மற்றொரு மகனை கொலை செய்து முதலாவது மரணம் இந்த உலகத்திலே இயற்கை மரணம் அல்ல, அது ஒரு படுகொலையில் தான் முடிந்தது என்பது குர்ஆன் எங்களுக்கு தருகின்ற அறிவு ஞானம். அதனால்
மனித செயற்பாடுகள் இந்த உலகத்திலே இவ்வாறுதான் தொடரப்போகிறது என்பதை முதல் மரண மன்னவர்கள் சொன்னார்கள். ஃபித்னாக்கள், ஃபசாதுகள் இந்த உலகத்திலே மலிந்து கிடக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஆனால் இஸ்லாத்திலே இறுதி நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரபு குலத்திலே பிறந்ததன் மீது யூத கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் பொறாமை கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், அரபு குலத்திலே இறுதி நபியாக மக்கமா நகரிலே பிறந்தது நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான் என்று அவர்களுக்கு நன்றாவே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க லட்சண அடையாளங்களோடு தௌராத்தும் ஜபூரும் இஞ்சீலும் ஏனைய சுகுபுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி முன்னறிவித்தல் செய்யாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவில்லை. ஆனால் யூத கிறிஸ்தவ சமுதாயத்தின் விருப்பத்துக்கு மாறாக அரபு குலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த போதே இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எவ்வாறு சீரழிக்க வேண்டும் என்கின்ற எல்லா விதமான திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் அந்த இரு சமுதாயத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் அன்றிருந்தே திட்டமிடத் தொடங்கினார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட திட்டத்திலே நயவஞ்சகர்களை இஸ்லாத்தை தழுவ வைத்து இஸ்லாமியர்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை யூத கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை மனைவி, அதிகமான நபிமொழிகளை எங்களுக்கு காத்து தந்த நமது தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போன்று நபித்தோழர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கும் நான்காம் கலீஃபாவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மருமகனான சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் இடையில் போர் மூளுகின்ற அளவுக்கு அந்த நயவஞ்சகர்களுடைய சதிகள் மிக வலிமையாக திட்டமிடப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு இந்த உலகத்திலே அருளாக பிறந்தவர்கள், சொர்க்கத்தின் தலைவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் புகழாரம் சூட்டப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மறைத்து வைத்துவிட்டு இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் காட்டினால் அச்சு அசலாக அது நபிகள் நாயகத்தின் தோற்றமாகவே இருக்கக்கூடியவர்கள். இந்த உலகத்திலே அவர்களுடைய முகத்தை பார்த்துவிட்டு எறும்பு கூட அவர்களை கடிக்காது, ஈ கூட அவர்களை தீண்டாது. அப்படிப்பட்ட சுவனத்து தலைவர்களான இரண்டு அந்த தீபங்களையும் நஞ்சூட்டி கொன்றவர்கள் யார்? வெட்டி கொன்றவர்கள் யார்? உலகத்திலே இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாய் அன்று வாழ்ந்தவர்கள்தான். கர்பலா யுத்தம் நடக்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா களத்திலே லுஹருடைய பாங்கு ஒலிக்கிறது, லுஹர் தொழுகிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்ட வந்தவர்களும் லுஹர் தொழுகிறார்கள். ஒரு தரப்பிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு லுஹர் தொழுகை நடத்துகிறார்கள், மறுதரப்பிலே அவர்களை வெட்ட வந்தவர்களும் லுஹர் தொழுகிறார்கள். பார்த்தீர்களா ஆச்சரியத்தை? யூத கிறிஸ்தவ சக்திகளின் நயவஞ்சகர்களின் சூழ்ச்சிகளின் விஸ்வரூபம் எந்த அளவு இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் அதை இஸ்லாமிய உம்மத் அன்று கூட புரிந்து கொள்ளவில்லை. இன்று மட்டுமா புரிய போகிறது? அதனால் எதிரிகள் இஸ்லாமியர்களை சிதைப்பதற்காக,
இரண்டு வழிகளை கடைபிடிக்கின்றார்கள். ஒன்று, நயவஞ்சகர்களை இஸ்லாமியர்களாக இஸ்லாத்தை தழுவ வைத்து அவர்களை வைத்து நம்முடைய மார்க்கத்தை குழப்புகிறார்கள். இரண்டாவதாக, அப்படியான நயவஞ்சகர்கள் மூலம் இளைஞர்களை விலை கொடுக்கப்பட்டு இளைஞர் சமுதாயம் வழிதவறிய பாதைக்கு ஈர்க்கப்பட்டு அந்த இளைஞர்களை வைத்து இஸ்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு விடயங்களிலும் நாம் அவதானம் செலுத்த தவறினால் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு காலத்திலும் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் பாருங்கள், உலகத்தின் எந்த பாகத்திலும் பாருங்கள், உலகத்தில் எங்கேயாவது யூத தீவிரவாதம் என்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. கிறிஸ்தவ தீவிரவாதம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. இந்து தீவிரவாதம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை. ஆனால் நம்முடைய அண்டை நாடான இந்தியாவை பாருங்கள், அங்கே RSS என்கின்ற இந்து தீவிரவாத அமைப்பு இஸ்லாமியர்களை நடுத்தருவிலே கல்லால் அடித்து மண்டையை பிளந்து கொல்லுகிறது. உலகத்தின் நீதி கண்கள் இதுவரைக்கும் திறக்கவில்லை. சமுதாயம் ஒரு காலத்திலும் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் எந்த பாகத்திலும் பாருங்கள், உலகத்தில் எங்கேயாவது யூத தீவிரவாதம் என்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. கிறிஸ்தவ தீவிரவாதம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. இந்து தீவிரவாதம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை. ஆனால் நம்முடைய அண்டை நாடான இந்தியாவை பாருங்கள், அங்கே RSS என்கின்ற இந்து தீவிரவாத அமைப்பு இஸ்லாமியர்களை நடுத்தருவிலே கல்லால் அடித்து மண்டையை பிளந்து கொல்லுகிறது. உலகத்தின் நீதி கண்கள் இதுவரைக்கும் திறக்கவில்லை. அவர்களை தெருவிலே சாதாரண ஒரு மிருகத்தை விட கேவலமாய் கொன்று குவிக்கின்றார்கள், எரிக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய நீதி அங்கே வந்ததா? இல்லை. ஐநாவினுடைய நீதி அங்கே வருகிறதா? இல்லை. பலஸ்தீனத்தை பாருங்கள், அந்த மக்களுடைய சொந்த மண்ணை அபகரித்து நாளாந்தம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை சுமார் 7 தசாப்தங்களாக அங்கே சியோனிசம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. அதுவெல்லாம் தற்காப்பு யுத்தமாக சித்தரிக்கின்றது உலகம். ஆனால் அந்த மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதா? இல்லை. அவருடைய இருக்கின்ற கச்சையையும் கலட்டி விடுவது எப்படி என்ற அளவுக்குத்தான் காசா என்கின்ற அந்த பூமியை அபகரிப்பதற்கு சியோனிசம் இன்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். பலஸ்தீன மக்களுக்கு பிரச்சனை நடக்கின்ற பொழுது பக்கத்திலே இருக்கின்ற சிரியாவை திடீரென்று ஒரு படை ஆக்கிரமித்து இன்று வரை அங்கிருக்கின்ற மக்கள் ரமலானிலும் கூட நாளாந்தம் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு உதவி செய்தவர்கள் யார்? இஸ்லாமிய நாடுகள், துருக்கி போன்ற நாடுகள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே ஒட்டுமான் பேரரசு என்கின்ற உஸ்மானிய சாம்ராஜ்யத்துக்கு தலைமை தாங்கிய எகிப்து சிரியாவை கபலீகரம் செய்வதற்காக சியோனிசவாதிகளுக்கு துணை நிற்கின்றது என்றால் இஸ்லாமியர்கள் இவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டதற்கான காரணம் யார்? நாம் ஏன் சிந்திக்க தவறுகிறோம்? இதனுடைய அடிப்படையில் தான் அவர்கள் குறுக்கு தெருக்களையும் விட்டு வைக்கவில்லை, குக்கிராமங்களையும் விட்டு வைக்கவில்லை, குட்டி நாடுகளையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. இலங்கையிலே 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பல நாட்கள் திட்டமிட்டு இஸ்லாத்தின் பேரினால் பயங்கரவாதிகளை உருவாக்கி அவர்களை வெடிக்கச் செய்து இஸ்லாமிய சமுதாயம் இலங்கையில் கௌரவ சமுதாயமாக
இந்த இலங்கையின் பொருளாதாரத்தின் முதுகந்தண்டாய் விளங்கிய சமுதாயமாக, இந்த இலங்கையின் கல்வியிலே மிக பெரும் ஆதிக்கத்தை கொண்டு வைத்திருந்த ஒரு சமுதாயத்தை பயங்கரவாத சமுதாயம் என்று ஓரிரு நிமிடங்களுக்குள் நம்முடைய கௌரவத்தையே, தலைவிதியை மாற்றி அமைத்த வரலாறு நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம். எனவே அன்புக்குரியவர்களே, நமக்கு மொத்தமாக நஞ்சை தந்து எம்மை கொல்ல முடியவில்லை என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை கொல்லுவதற்கு எவ்வாறு நஞ்சை கொடுக்க முடியும் என்று திட்டம் தீட்டுவதுதான் சியோனிசம். அதை பற்றி விழிப்பில்லாமல் நாம் இருக்கிறோம். நீங்கள் நஞ்சு அருந்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நீங்களே ஏற்றுக்கொள்ளாத விதத்திலே உங்களுக்கு நஞ்சு பருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்ணுகிற உணவு, பிரதானமான அரிசி, அதற்காக அடிக்கப்படுகிற எண்ணெய்கள், அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பசளைகள் எல்லாமே என்ன சொர்க்கத்தில் தயாரிக்கப்பட்ட பேரித்தம்பழங்களால் உருவாக்கப்பட்டவைகளா? இல்லை. ஒரு காலத்திலே 3 வேளையும் உணவை சாப்பிட்டு, சோற்றை சாப்பிட்ட மக்களுக்கு பாறாங்கல்லை தூக்கக்கூடிய பலம் இருந்தது. ஆனால் இன்றைய உணவு மனிதனுக்கு நோயாக மாறிவிட்டது. ஏன் சிந்தித்தோமா? எனவே இஸ்லாமிய சமுதாயம் உணவு தொடக்கம் சகல விடயங்களிலும் சியோனிசத்தினுடைய கட்டுக்குள் சிக்கி தவிக்கின்ற இந்த காலத்திலே, இறுதியாக நமக்கு இருக்கின்ற சமயம் கூட அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளேதான் இருக்கிறது. யாராவது ஒரு சியோனிச சக்தி மார்க்கத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்கிவிட்டால், அது பிறையிலா இருக்கட்டும், பெருநாளிலா இருக்கட்டும், தாடியிலா இருக்கட்டும், ஆடையிலா இருக்கட்டும், தொழுகையிலா இருக்கட்டும், எதில் உருவாக்கினாலும் அதையும் ஒரு புதிய ஒரு ப்ராடக்டாக ஏற்றுக்கொண்டு அதற்கென்று ஒரு சமுதாயம், ஒரு குழு உருவாகக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சகல விடயத்திலும் நாம் உன்னிப்பாக, அவதானமாக, யாரோ ஒருவன் பொக்கெட்டிலே ஹலால் என்று சீல் பண்ணி அனுப்புகிறான் என்பதற்காக உணவை ஹலாலாக்கிக் கொள்கிறோம். அதை பற்றிய பின்புலங்களை நாங்கள் தேடுவதில்லை. செத்த கோழியா, தக்பீர் பண்ணப்பட்ட கோழியா என்று தெரியாமலே வருகிற கோழியை சமைத்து திண்டுவிட்டு இன்று என்னுடைய வீட்டிலே கோழிக்கறி என்று பெருமை பேசுகிற சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம் என்றால் நம்முடைய சிந்தனைகளும் அப்படித்தானே இருக்கும். எனவே இன்று இலங்கையிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே மதத்தின் பேரால் குழப்பவாதிகளை, கொலைகாரர்களை, பயங்கரவாதிகளை உருவாக்கி அழகு பார்த்திருக்கின்றது சியோனிசம். இன்னும் நாம் அதிலிருந்து மீளவில்லை. இலங்கையினுடைய தலையெழுத்து இந்த நாட்டிலே பன்னெடுங்காலமாக இலங்கையில் சிறுபான்மை மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை பலி கொடுத்துத்தான் ஆட்சி பீடம் ஏறுகின்ற அளவுக்கு இலங்கையினுடைய அரசியலில் வக்கிரமான சிந்தனை இருக்கிறது. கடந்த ஈஸ்டர் தாக்குதல் கூட அரசியல் பின்புலத்தினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் என்கிற சந்தேகம் இன்று வரை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லோரும் அறிக்கை விடுகிறார்கள், எங்களுக்கு சூத்திரதாரியை தெரியும், திட்டமிடப்பட்ட இடம் தெரியும் என்கிறார்கள். யாரும் இன்னும் வெளியே அதை சொல்லவில்லை. ஏன்? பாதிக்கப்பட்டது நாம், சொல்ல வேண்டிய தேவை மற்ற சமூகத்துக்கு இல்லை. இதனுடைய விபரீதங்களை எல்லாம் அறியாமல் இன்று நமக்குள் பல இயக்கங்களாக, பல குழுக்களாக நாங்கள் பிளவுபட்டு எல்லாவற்றிலும் சண்டை, தர்க்கம், குழப்பமான சமுதாயமாக நாம் மாறியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பாருங்கள், கல்முனை மாநகரம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முகவெற்றிலையாக, ஒரு பாரம்பரிய ஊராக உலகிலே, நம்முடைய நாட்டிலே பேசப்பட்டு கொண்டிருந்த நம்முடைய ஊர் சமீப காலமாக பாராளுமன்றத்திலே பயங்கரவாதிகளின் ஊர் என்று பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற அளவுக்கு நிலை மாறி இருக்கிறது.
சிங்கள பத்திரிகைகளும் ஏனைய ஊடகங்களும் நம்முடைய ஊரையும் நம்முடைய மார்க்கத்தையும் நம்முடைய சமூகத்தையும் குறிவைத்து எழுதிக் கொண்டிருக்கின்றன. என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம்? நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். அடுத்த இலக்கு, கடந்த இலக்கிலே காத்தான்குடி எவ்வாறு பலியாக்கப்பட்டதோ அதுபோல கல்முனை இலங்கை அரசியலுக்காக பலியாக்கப்பட போகிறதா, அல்லது உண்மையில் பாராளுமன்றத்திலே கூறப்பட்டது போல, அல்லது பத்திரிகைகள் ஊடகங்கள் எழுதுவது போல கல்முனையிலே பயங்கரவாதம் கருக்கட்டி இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்முனையிலே ஒரு பயங்கரவாத தோற்றம் பெறுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலில் இதை தடுக்க வேண்டியவர்கள் யார்? கண்டறிய வேண்டியவர்கள் யார்? அடையாளப்படுத்த வேண்டியவர்கள் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கல்முனையில் சுப்ப முஸ்லிம் என்று ஒரு பயங்கரவாத இயக்கம் கருக்கட்டி வளர்ந்து வருவதாக பிரச்சாரம் நடைபெறுவதாக பாராளுமன்றத்திலே துணிவாக வெளிப்படையாக பேசிவிட்டார்கள். நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலேயே சுப்ப முஸ்லிம் என்றும் கல்முனை என்றும் பேசிவிட்ட பிறகு நம்முடைய மக்களுக்கு நாம் அது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய விடயத்திலே, அந்த பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயத்திலே நாம் பின்னின்றால் ஒட்டுமொத்த சமுதாயமும் தானே நாளை ஒரு தீவிரவாதமான பயங்கரவாதமான சமுதாயம் என்று அடையாளப்படுத்தப்படும். நாளை நம்முடைய மக்கள், கல்முனை பிறந்தவர்கள், கல்முனையினுடைய முகவரியை பதிந்தவர்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு செல்லுகின்ற பொழுது திடீரென்று சந்தேகத்தின் பேரிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டால் அல்லது சிறையில் அடைக்கப்பட்டு விட்டால் அதற்கு யார் மறுமொழி சொல்லுவது? யார் அதை ஈடு செய்வது? எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்திலே பொதுவாக இளைஞர்களும் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊர் பிறந்த ஒவ்வொரு நபர்களும் விழிப்பாக இருக்க வேண்டும். கல்முனையிலே சுப்ப முஸ்லிம் என்று ஒரு பயங்கரவாத இயக்கம் உருவாகிறது என்றால் அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்கத்தானே வேண்டும். ஏன் அரசாங்கம் இதுவரை அப்படியானவர்களை கைது செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்க வேண்டாமா? குற்றவாளி என்றால் அதற்கு நிரூபணமான விடயங்கள் இருந்தால் கைது செய்ய வேண்டியது யாருடைய கடமை? அரசாங்கத்துடைய கடமை அல்லவா? பாதுகாப்பு படையுடைய கடமை அல்லவா? சும்மா கள்ளநெறிக்கான் என்று பாராளுமன்றத்திலேயும் சர்வதேசத்திலேயும் பேசுவதன் மூலமாக மட்டும் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட முடியுமா? முடியாது. அப்படி என்றால் உரிய குழுவை கைது செய்யாமலோ சட்ட நடவடிக்கை எடுக்காமலோ கருத்துக்களை மட்டும் பில்டப் விடுகின்ற அரசாங்கமாக அரசாங்கம் இருக்கும் என்றிருந்தால் அது இஸ்லாமியர்கள் மீதான ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்கலாமா என்ற சந்தேகத்தை எங்களுக்கு கிளப்புகிறது. அதே நேரத்திலே சுப முஸ்லிம் என்கின்ற ஒரு குழு பயங்கரவாத அல்லது தீவிரவாத அல்லது அடிப்படைவாத குழுவாக கல்முனையிலே உருவாகிறது என்றால் எதன் அனுமானத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விடயத்திலே நம்முடைய பள்ளிவாயலுடைய நிர்வாகம் கடந்த சில நாட்களாக சில மாதங்களாக இந்த விடயத்திலே அயராது எடுத்திருக்கின்ற முயற்சிகளின் பலனாக சில விடயங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. அதிலேதான் நாம் கட்டாயமாக இரண்டு அம்சங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பயங்கரவாத இயக்கம் நம்முடைய ஊரிலே உருவாகிறது என்றால் அதை முற்றுப்பெற வைக்க வேண்டிய, அதை அடியோடு இல்லாமலாக்க வேண்டிய கடமை நம் அனைவர் மீதும் இருக்கிறது. இல்லை என்றால் காத்தான்குடி எவ்வாறு கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் பயங்கரவாதிகளின் கோட்டையாக சித்தரிக்கப்பட்டதோ அதுபோல நம்முடைய கல்முனையும் சித்தரிக்கப்படும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆய்வு செய்தவர்கள் சுப்ப முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய, முதலாவது இந்த சுப்ப முஸ்லிம் என்ற என்னன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்தியாவிலே ஒரு அமைப்பினுடைய யூடியூப் சேனலுடைய பேர் தான் சுப்ப முஸ்லிம். இன்றைக்கு இருக்கிற ஜமாத்துக்களுடைய பேரை போல ஒரு பேரு அல்ல. இந்த சுப்ப முஸ்லிம் என்கிறது
ஒரு யூடியூப் சேனலுடைய பெயர். அந்த யூடியூப் சேனல் இருக்கிறார்களுக்கு ஒரு நிரந்தர கொள்கை இல்லை. அவங்க சுன்னத்துல் ஜமாஅத்தும் இல்லை, நிரந்தர கொள்கையும் இல்லை. அவர்கள் அபுல் அலா மௌதூதியையும் பின்பற்றுவார்கள், யூசுஃபுல் கர்லாவியையும் பின்பற்றுவார்கள், இன்னும் யாரையும் பின்பற்றுவார்கள். இன்று ஒருவர் இருக்கிறார், இம்ரான் ஹுசைன் என்று ஒருவர், அவரையும் அவர்கள் அதிகம் பின்பற்றுவார்கள். நாம் தேடி பார்த்தோமா இல்லையா என்று எனக்கு தெரியாது, எங்களுடைய ஆய்வுக்கு கிடைத்த விடயம். இந்த இடத்திலே நாம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. 3 வருடங்களுக்கு முன்னால் இலங்கையுடைய பாதுகாப்பு பிரிவின் உயர் சபையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னை சந்திக்கும்படி சொன்னார்கள். கல்முனையை பற்றி என்னிடத்திலே அக்குவேறு ஆணிவேறாக விசாரித்தார்கள். அதிலே அவர்கள் பிரதானமாக கேட்டது, உங்கள் ஊரிலே சூப்பர் முஸ்லிம் என்று நீங்கள் ஒரு சமுதாயம் அங்கே உருவாகிறது, உங்களுடைய மக்கள் அதற்கான தடுப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சரியாக 3 வருடங்கள் கடந்து விட்டன. மிக முக்கியமான சந்திப்பு. இதற்கு மேல் அதை பற்றி நான் எதையும் சொல்ல முடியாது. இதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அப்பொழுது நாங்கள் இங்கே தகவல்களை திரட்டுகின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டது போன்று எதுவுமே எங்களுக்கு பெரிதாக தென்படவில்லை. நாங்கள் அந்த செய்தி அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம். இல்லை, அவதானமாக இருங்கள் என்று சொன்னார்கள். இது இன்று நேற்றல்ல, 3 வருடங்களுக்கு முன்னால். ஆனால் இன்று நாடாளுமன்றத்திலே நம் சமூகத்தின் பெயரை கூறி, நம்முடைய ஊரின் பெயரை கூறி இப்படியாக பயங்கரவாதம் உருவாகிறது என்று பேசப்படுகிறது என்றால், இங்கே நமக்கு இருக்கின்ற 2 விடயங்கள் தான். ஒன்று, அந்த பெயர் கொண்ட குழுவாக யார் இருக்கிறார்களோ அவர்களை நம்முடைய ஊரில் உள்ள புத்திஜீவிகள், நம்முடைய சமூக ஆர்வலர்கள், நம்முடைய சமுதாயத்தின் முன்னோடிகள் எல்லோருமாக சேர்ந்து அவர்களை அணுகி அவர்களுடைய விடயத்தை நாம் கேட்டறிய வேண்டும். உண்மையிலே அவ்வாறு இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். இல்லையா, அந்த பழிக்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும், கண்டறிய வேண்டும். உளவுத்துறை ஒரு அடிப்படை இல்லாமல் ஒரு தகவலை இலகுவில் கசிய விட மாட்டார்கள் என்ற உண்மையையும் இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தால், நம்முடைய ஊர் பிறந்த நமது சகோதரர்களால் நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய ஊருக்கும் ஒரு அபகீர்த்தி ஏற்படுமாக இருந்தால், அதிலிருந்து அவர்களையும் சேர்த்து காக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடையவர்களில் சில பழக்கம் இருக்கும். ஒருத்தன் பிள்ளைண்டா அந்த தகவலை ஊர்ஜிதம் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து அவன் அப்படியே சொல்லி 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 அவன் அதுவாகவே மாற்றி விடுறது. அந்த முடிவை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் எப்படிப்பட்டவர்களை எல்லாம் மாற்றி அமைத்த மார்க்கம். நாம் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியும், ஜஹரானுடைய பயங்கரவாதி ஜஹரானுடைய பிரச்சனையிலே அவன் பள்ளிக்கு மாபுலொட்ட போனவனும் மறியல் இருக்கான். மாபுலொட்ட போனதும் குத்தமாடா, அவன் மறியல் இருக்கான். போன்ல 2 நிமிஷம் கதைச்சவனும் மறியல் இருக்கான். சும்மா சந்திச்சவன் சிரிச்சவன் எல்லாரும் மறியல். பாருங்கள், இந்த சூப்பர் முஸ்லிம் என்று சொல்லும் முதல் இந்த பேர் இங்கே இருக்கா இல்லையா தெரியல. இந்த பெயரை வைத்துத்தான் இலங்கை அரசாங்கம் அந்த இயக்கத்தை அடையாளப்படுத்துகிறது. முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதில் இருக்கின்ற சகோதரர்கள், நீங்கள் ஜும்ஆவுக்கு வந்திருந்தால் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்கள் ஜும்மாவுக்கு வந்திருந்தால் நீங்க சொல்ல வேண்டும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழால் ஒரு இளைஞன் கைது செய்யப்படுவானாக இருந்தால் அவன் மட்டுமல்ல, அவன் தொலைபேசியில யார் யார் அவனோட தொடர்பாக இருந்தாங்க அடுத்த லிஸ்ட் கைது செய்யப்படும். பெற்ற தாய் தந்தை கைது செய்யப்படுவார்கள். கற்பித்த பாடசாலை ஆசிரியர்கள் விசாரணைக்குட்படுத்தப்படுவார்கள். வகுப்பு நண்பர்களாய் இருந்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவனுடைய வீதியிலே பக்கத்து வீட்டுக்காரனாய் இருந்தவன் கூட கைது செய்யப்படுவான். இதுதானே கடந்த காலத்திலே நடந்தது. நீங்கள் எல்லாம் ஜஹரானுடைய ஆட்களா? இல்லை. ஆனால் உங்கள் குசினிகளுக்குள் வெங்காயம் வெட்டுகின்ற கத்தி கூட பிடிக்கப்பட்டதா இல்லையா? எனவே நம் சமுதாயத்தில் ஒருவன் இப்படி தீய செயல்களுக்கு துணை நிற்பானாக இருந்தால் அவனால் அவஸ்தைப்பட போவதும் அவமானப்பட போவதும் அந்த முத்திரையை சூட்டப்பட போவதும் அவன் மட்டுமல்ல. அன்பு சகோதரர்களே,
அதனால் முதலாவது விஷயமாக நாம் எடுக்க வேண்டிய முடிவு, அப்படியான சகோதரர்களை எம் சமூகத்தை விட்டு தூரமாகி சென்று விடாமல், பயங்கரவாதத்திலே அவர்கள் ஈடுபட்டு விடாமல், இலங்கையுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடியவர்களாக ஆக்கி விடாமல், அவர்களை நாங்கள் கட்டாயமாக அவர்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுவதற்கான முயற்சியை அனைவரும் எடுக்க வேண்டும். அது உலமாக்களுடைய கடமை மட்டுமல்ல, பள்ளி நிர்வாகிகளுடைய கடமை மட்டுமல்ல, இந்த ஊரில் இருக்கின்ற சகலருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் பயங்கரவாதிகளாக ஆகுவதற்கு உள்நோக்கங்களோடு தான் இருக்கிறார்கள் என்பது அறியப்படுமாக இருந்தால் அதற்கான நடவடிக்கையையும் நாங்கள் எடுக்க வேண்டும். நாம ஒரு ஆளை போய் அரெஸ்ட் பண்ணலாமா, விசாரிக்கலாமா? ஏலா. அப்ப நாம அப்படி ஒரு தீவிரவாத செயற்பாடும் திட்டமும் இருக்கும் என்றிருந்தால் கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, ஒரு ஆபத்து நடந்த பிறகு, சஹரான் வெடிச்சத்துக்கு பிறகு காத்தாங்குடி மக்கள் சொன்னாங்க, அவன் பெயர் தாங்கி முஸ்லிம், அவன் ஜனாசாவை கூட எங்கட ஊர்ல அடக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஒரு தவறு நடந்த பிறகு அதை செய்வதை விட அந்த தவறு நடப்பதற்கு முன்னர் ஒன்று அந்த சகோதரர்களையும் நாம் நல்ல வழியிலே காப்பாற்றி நம்முடைய சமூகத்துக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் நம்முடைய ஊருக்கும் அபகீர்த்தி ஏற்படாமல் காக்க வேண்டிய நம்முடைய கடமை இல்லையா? அதையும் கடந்து வரம்பு மீறுமாக இருந்தால், தவறுகள் இனங்காணப்படுமாக இருந்தால், நிச்சயமாக அப்படியானவர்களை நம்முடைய சமூகத்தின், நம்முடைய மார்க்கத்தின், நம்முடைய ஊரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கைகளுக்குள் அவர்களை உட்படுத்த வேண்டியதும் நம்முடைய கடமையா இல்லையா? எனவே அன்பு சகோதரர்களே, அரசாங்கம் எந்த அடிப்படையை வைத்து, எந்த உளவுத்துறை தகவல்களை வைத்து இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்திலே அறிவித்தது என்பது நமக்கு தெரியாது. எனவே இந்த விடயத்திலே நான் 2 விடயங்களையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த சகோதரர்களை நம்முடைய சமுதாயத்தின் ஒரு பங்காளிகளாக, நமது உறவுகளாக மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்று பாருங்கள், ஒரு லெக்கு லெவல் விளங்காத சில இளைஞர்கள் இந்த பேஸ்புக்ல அடைது ஊருடைய தன்மானமே, ஊருடைய கௌரவம், மார்க்கத்துக்கு அபகீர்த்தியான விஷயமே என்கிறத கருத்துல கொள்ளாம அந்த குறிப்பிட்ட நபர்களோடு, சுப்ப முஸ்லிம் சார்ந்தவர்களோடு அவங்க நல்லா இருக்கிற அந்த சுப்ப முஸ்லிம்ங்கிற பேர் வாரத்துக்கு முன்னாடி உறவாயிருந்த போட்டோக்களை போட்டு இவரும் அவர்களால் தான், அவரும் இவர்களால் தான் என்று பேஸ்புக்ல எழுத தொடங்கிட்டாங்க. அப்ப இங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. அப்படி நம்முடைய ஊராக்களே காட்டி கொடுக்கிற அளவுக்கு தான் கொளுத்த மூளைக்காரர்களாக நம்முடைய ஊரவர்கள் இருக்கிறார்கள். இது பிழையான அனுகூலங்கள், பிழையான அணுகுமுறைகள் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு வேளை பயங்கரவாதி என்று வைத்துக் கொள்ளுவோமே, அவர் பிடிபட்டு அவர் சிறையில் இருந்து அவர் திருந்தாமல் அந்த குற்றவாளியாகவே இருப்பதால் ஊருக்கு கிடைக்க போகின்ற பெருமை என்ன? பெருமை என்ன? வேண்டுமானால் வெடித்த பிறகு சஹரான் அடையாளப்படுத்தப்பட்டான், ஒரு தவறு நடப்பதற்கு முன்னர் இவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் என்பதை தவிர ஒரு எதுவும் இல்லை. எனவே நான் 2 விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பயங்கரவாதம், இஸ்லாத்தின் பெயரால் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் ஊருக்குள்ள பேச போனா நிறைய பேசணும். எப்ப இருந்து இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குதுங்கிற விஷயங்களை பேச போனா நிறைய பேசணும். அபுல்லாலா மௌதூதியை பற்றி உங்களுக்கு தெரியும். அபுல்லாலா மௌதூதி என்பவர், அவருடைய சிந்தனை கோட்பாடுகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். யூசுஃபுல் கர்லாவியை பற்றி உங்களுக்கு தெரியும். தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்துவது வாஜிப் அல்லது அது ஆகும் என்ற ஃபத்வாவை கொடுத்து குண்டுகளை கட்டிக்கொண்டு முஸ்லிம் சமுதாயம் பாய்வதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் யூசுஃபுல் கர்லாவி என்பவர். அவரை கூட ஒரு அறிஞராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஊரில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அபுல்லாலா மௌதூதியை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஊரில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே சன்னமாக சின்ன சின்ன விஷயங்கள்ல மார்க்கத்திலே முரண்பாடுகளை தோற்றுவித்து நவீன சிந்தனை என்கின்ற பெயரிலே இளைஞர்களை உசுப்பேத்தி எம்முடைய சமுதாயத்தை பழி கொடுக்கின்ற இந்த தீய செயலுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் முன்னிற்க கூடாது, துணை போக கூடாது, பார்த்து கொண்டு மௌனிகளாக இருக்க கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த சூப்பர் முஸ்லிம் என்பவர்கள் பிரதானமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர்களில் அபுல் ஆலா மௌதூதியும் இருக்கிறார், யூசுப் கர்லாவியும் இருக்கிறார். இரண்டு பேரும் மறைந்து விட்டார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனால் ஷேக் இம்ரான் ஹுசைன் என்ற ஒருவர் இன்னும் இருக்கிறார். அவர் அறிவியல் ரீதியாக பேசுகின்ற ஒருவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான். ஆனால் அவருடைய சிந்தனை தாக்கத்தினால் இளைஞர்களுக்கு மத்தியில் வேறு வேறு பிரச்சனைகள் உருவெடுக்கப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த பயங்கரவாத இயக்கங்கள் தோற்றம் பெறுவதற்கான வழிவகைகள் என்ன என்பதை பற்றிய ஆய்வு என்ன சொல்கிறது தெரியுமா? நல்ல இளைஞர்களை சந்தித்து, திறமையானவர்களை சந்தித்து, அவர்களுக்கு மூளை செலவை செய்து, அவர்களை பள்ளிவாசல்கள் அல்லாத ஒரு தனிப்பட்ட இடங்களிலே, இது நான் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை, இலங்கையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஆய்வு ரிப்போர்ட்டை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவ்வாறு தனிப்பட்ட இடத்திலே சீக்ரெட்டான இரகசியமான வகுப்புகள் என்ற பெயரிலே அவர்களை மூளை செலவை செய்து, அங்கே பாருங்கள் ஆப்கானிஸ்தானிலே நடக்கிறது, ஈராக்கிலே நடக்கிறது, ரஷ்யாவிலே நடக்கிறது என்ற பிரச்சாரங்களை கொடுத்து அவர்களை அப்படியான கருத்துக்கள் ஊடாக ஈர்த்து ஒரு நவீன சிந்தனைகள் என்ற பெயரிலே அவர்களை தவறான முறையிலே வழிநடத்தப்பட்டு அவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள் என்று இந்த ஆய்வு எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அவர்கள் மக்களை, இளைஞர்களை எடுப்பதற்கு பள்ளிவாசல்கள் போன்ற இடங்களுக்கு வந்து அந்த இளைஞர்களை அவர்கள் மெதுவாக தம்முடைய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்கிறார்கள். இப்படியான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இளைஞர்களே, நமது மார்க்கம் பரிபூரணமான மார்க்கம். பாருங்கள், சிரியாவில் யாருக்கு யுத்தம் நடக்கிறது என்று பாருங்கள். இரண்டு தரப்பும் முஸ்லிம்கள். பலஸ்தீனத்திலே யாருக்கு யுத்தம் நடக்கிறது என்று பாருங்கள். இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் யுத்தம் நடந்தாலும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய இன்று அதிபராக இருக்கக்கூடிய அப்பாசுடைய படைக்கும் மற்ற பலஸ்தீன போராளிகளான படைக்கும் இடையிலே யுத்தம் நடக்கிறது. இரண்டு தரப்பிலும் கொல்லப்படுகின்றவர்கள் யார்? இவர்களுக்கு அடிப்படையாக கொடுக்கப்பட்டது என்ன? கடந்த பல வருடங்கள் ஐஎஸ் என்கின்ற தீவிரவாத அமைப்பு சியோனிசத்தினுடைய செல்லப்பிள்ளை என்று மேடைகள் தோறும் தொண்டைகளிலே நாங்கள் கத்தி தெரிந்தோம். யாராவது கேட்டீர்களா? அவர்களை உத்தம புருஷர்களாக நம்பினீர்கள். ஆனால் இன்று வெளிப்படையாக அது இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட படை என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு விட்டதா இல்லையா? வஹாபிசம் என்பது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்று மேடை தோறும் தொண்டைகளிலே நாங்கள் கத்தினோம். யாரும் நீங்கள் கேட்கவில்லை. ஆனால் ஹிலாரி கிளின்டன் என்ன சொன்னார்? 20 வருடங்களுக்கு மேலாக அவர் சொல்லி இப்ப கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிட்டு, 20 வருடங்களுக்கு மேலாக வஹாபிசத்தை வளர்ப்பதற்கு ஃபண்ட் பண்ணினது அமெரிக்கா தான் என்று பகிரங்கமாக ஒத்துக்கொண்டாரா இல்லையா? எனவே காஷி ஃப்ரீயா வருது, இலவசமா எல்லாம் கிடைக்குது, கொஞ்சம் நவீன முறையில பேசுறாங்க என்கிறதுக்காக ஏமாந்து நீங்கள் போனால் இறைக்கு ஆசைப்பட்டு தூண்டலை கொத்திய மீனாக நீங்களும் அந்த பயங்கரவாத அல்லது தீவிரவாத சிந்தனைகளுக்குள் உள்வாங்கப்பட்டு விடுவீர்கள். அதனால் நீங்கள் சமுதாயத்துக்கும் கெட்ட பேரை எடுத்துக் கொடுத்து, இஸ்லாத்திற்கும் கெட்ட பேரை எடுத்துக் கொடுத்து, ஊருக்கும் கெட்ட பேரை எடுத்துக் கொடுத்து நீங்கள் நம்பிக்கை துரோகிகளாக மாறிவிடாதீர்கள். எனவே இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே தெளிவாக உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். பயங்கரவாதம், அடிப்படைவாதம், தீவிரவாதம், நவீன இயக்கங்களுக்கு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்கள் வாழையடி வாழையாய் வருகின்ற நமது பூர்வீக முஸ்லிம்கள் யாரும் உடன்பாடானவர்கள் அல்ல. அப்படி ஒரு இயக்கங்கள் தோன்றுமாக இருந்தால் முதல் கட்டமாக அவர்களை மாற்றியமைக்க முயற்சிக்க வேண்டும். இல்லையா அவர்களை சட்டத்தின் முன்னால் அவர்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான்
உங்களுக்கு இன்றைய ஹுத்பாவினுடைய சாரம்சமாக இருக்கின்ற அதே வேளையில் முகநூல், பேஸ்புக் ஃப்ரீ, யூடியூப் ஃப்ரீ. வாய்க்கு வந்தது எழுதலாம், கைக்கு வந்தது எழுதலாம், நினைச்சதெல்லாம் எழுதலாம் என்று விட்டு நீங்களும் சேர்ந்து கொண்டு நம்முடைய ஊருடைய பாருங்கள், ஏனைய ஊர்களோடு ஒப்பிடுகிட்ட இந்த பேக் ஐடி வச்சு ஒரு கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகங்கள்ல முகநூலை பயன்படுத்துகிற இளைஞர்கள் அதிகம் உள்ள ஊராக நம்முடைய ஊர் மாறி இருக்கிறது. என்னத்துக்கு எழுதுற, ஏன் எழுதுற ஒன்றும் தெரியா, அதோட பின்புலம் ஒன்றும் தெரியா. நீங்கள் மௌனமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, இந்த சூப்பர் முஸ்லிம் என்கின்ற பிரச்சனையில் மௌனிகளாக இருந்தால், பாதுகாப்பு படையினுடைய தகவலின்படி பல இளைஞர்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணம் முழுவதிலும் அங்கங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒன்று திரட்டப்பட்ட அமைப்பாக அது இயங்கிக் கொண்டிருப்பதாக தகவல்களை உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அமைப்பிலே செயல்படுகின்ற இளைஞர்களே, உங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்கும். இஸ்லாத்தை பின்பற்றோனும், தாடி வைக்கோனும், தலப்பா கட்டோனும், அப்படியான விஷயங்களை பின்பற்றோனும், தொழோனும் என்றிருந்தால் அதுக்கு அழகிய முறைகள் இருக்கின்றன. தென்னை மரத்துக்கு கீழே இருந்து பாலை குடித்தாலும் கள்ளு குடித்தவன் என்று நான் பார்க்கின்றவன் சொல்லுவான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அன்புக்குரிய சகோதரர்களே, சந்தேகத்துக்கு இடமான நடைமுறைகளை விட்டுவிடுங்கள், இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்றுங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹ், இந்த மார்க்கத்தை நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் வெளிப்படையாகத்தான் சொல்ல வேண்டும். அவ்வளவையும் அல்லாஹு தஆலா வெளிப்படையா உங்களுக்கு அறிவிச்சிருக்கான். லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹ், நாயகத்துக்கு எல்லா விஷயத்தையும், தொழுகையில என்னடா ஒளிச்சு தொழ இருக்குது, தாடியில என்னடா ஒளிச்சு வளர்க்கறதுக்கு இருக்குது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துக்களை பின்பற்றதுக்கு என்னத்துக்குடா ஒளிச்சு சீக்ரெட் மீட்டிங், இல்ல என்ன சீக்ரெட் இருக்குது? எனவே அன்புக்குரியவர்களே, ரகசியமா பேசணும் என்று ஒரு கூட்டம் போடப்பட்டாலே அது உங்களை வழிகெடுப்பதற்கான அல்லது சமுதாயத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துவதற்கான அந்த கூட்டங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவலின்படி அது உண்மையா பொய்யா என்பதை அரசாங்கம் தான் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். இளைஞர்கள் படிக்க தேவையில்லை, விவசாயம் செய்ய வேண்டும், ஆடு மாடு கால்நடைகள் வளர்க்க வேண்டும் என்ற மாதிரியான சிந்தனைகளும் கொடுக்கப்படுகிறதாம் என்று ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் அறிஞர் சித்தி லப்பை, சர் ராசிக் பரீத், டிபி ஜாயா போன்ற பெரும் அரசியல் தலைவர்கள், கௌரவத்தோடு வாழ்ந்த தலைவர்கள், தக்வாவோடு வாழ்ந்த தலைவர்கள், அவர்கள் எம்முடைய சமுதாயம் ஒரு கல்வி சமூகமாக மலர வேண்டும் என்பதற்காக அவர்கள் பதீயுதீன் மஹமூத் போன்ற பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். நம்முடைய மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டை உருவாக்குவதற்காக அவர்கள் எடுத்து தந்த, கட்டி அமைத்து தந்த அந்த கட்டமைப்பெல்லாம் சிதற வைத்து விட்டு பயங்கரவாதம், தீவிரவாதம், அடிப்படைவாதம் என்கின்ற கலாச்சாரத்துக்குள் நாம் செல்கின்றோம் என்றால், இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இரையை காட்டி அழைக்கப்படுவீர்கள், தூண்டலை கொத்துகின்ற வரைக்கும் அதனுடைய ஆபத்தை நீங்கள் உணர மாட்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய ஊரை, நம்முடைய இளைஞர்களை, அரசாங்கம் எந்த இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்ற அடையாளம் கண்டு உளவு தகவல்கள் அடிப்படையில் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்களோ அந்த சகோதரர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயருடைய மரியாதைக்காகவாவது பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். உலகளாவிய ரீதியில் முஸ்லிம் என்ற டெரரிஸ்ட், பயங்கரவாதிகள் என்கிற அளவுக்கு ISIS வந்துச்சு, அல் கைதா வந்துச்சு, இன்னும் எத்தனை அமைப்பு. இப்ப சிரியாவில் ஒரு பிரச்சனை, எல்லா இடத்திலையும். லிபியாவுல கடாபிய அடிச்சு கொண்டது யாரு? சதாம் ஹுசைன பிடிச்சு கொடுத்தது யாரு? எல்லாமே முஸ்லிம்கள். ஒரு முஸ்லிம் தனது சகோதரனை எவ்வாறு திருத்தி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படை கூட தெரியாத அளவுக்கு இஸ்லாமிய இயக்கவாதம் தலை தூக்கி விட்டது. தெருவுல பொம்புளைங்களை தெருவுல சுட்டு சப்பாத்து காலால ஏறி மிதிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா, சுட்டவனும் முஸ்லிம், கொல்லப்பட்டவனும் முஸ்லிம்,
ஏறி மிரிச்சவனும் முஸ்லிம். வெக்கம் இல்லையா? இந்த புகழை தேடி தர வேண்டும் என்றுதானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக அவ்வளவு தியாகம் செய்தார்கள். எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுல ஒன்றுபட்டு இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியத்தை நாமளே சீரழிச்சு போட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை விஷயத்துல நாம காவி நீதிமன்றங்களுக்கு நம்மட வழக்குகள் போய்கொண்டிருக்கிறது. மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் பகிரங்கமாக நம்முடைய மார்க்கத்தை எங்கிருந்து ஏச தொடங்குகிறார்கள் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்து ஏச தொடங்குறான். நாயகத்துக்கு இந்த ஏச்சம் வாங்கி கொடுத்தால் யாரு? குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாம குடும்பம் நடத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். பயங்கரவாதம் டென்மார்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேலி சித்திரத்தை வரைந்தது, தலையிலே குண்டை வைத்து வரைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாகி அவர்களுக்கு டென்மார்க் சித்திரம் வரைஞ்சி அவங்களோட தலையில குண்டு வச்சு போட்டோ வெளியிடணும் என்றுதான் எதிர்பார்த்தார்களா? நீங்க இந்த உலகத்துல பாவம் செஞ்சாலும் உங்களுக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சஜிதாவுல மன்றாடி உங்களை கரை சேர்ப்பேன் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமுதாயம் தேடிக் கொடுக்கும் புகழ் இதுதானா அன்பு சகோதரர்களே? எனவே நம்முடைய அந்த சகோதரர்களை நம்முடைய உடன்பிறப்புகளாக எண்ணி அவர்களை நமது இந்த இணைப்பான பயணத்திலே குற்றமற்ற, பயங்கரவாதமற்ற, தீவிரவாதமற்ற, அடிப்படைவாதமற்ற, அரசாங்கத்தின் சந்தேகங்களுக்கு இன்னும் இடம் கொடுக்காத ஒரு சமுதாயமாக நம் உறவுகளாக சேர்த்து பயணிப்போம் என்பதை கூறிக்கொள்வதோடு, அதையும் கடந்து தீவிரவாதம் அவர்களிடம் இருக்கும் என்றிருந்தால், பயங்கரவாதம் இருக்கும் என்றிருந்தால், நம் மார்க்கத்தின், சமூகத்தின், ஊரின் கௌரவத்தை காப்பாற்ற, நட்பெயரை காப்பாற்ற அப்படியானவர்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும்படி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊடாக தந்த இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நாம் அனைவரும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் என்கின்ற பெருமையோடு வாழ வைப்பானாக. பயங்கரவாதத்தை விட்டும், அடிப்படைவாதத்தை விட்டும், தீவிரவாதத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக எங்களை ஆக்கியல் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் முன்னோர்கள் கௌரவமாக கட்டி காத்து தந்த இந்த கல்முனை மாநகரத்தை அபகீர்த்தியான பெயர்களை விட்டு பாதுகாத்து தந்தல்வாயாக. யா அல்லாஹ், உண்மையிலேயே குறிப்பிடப்படுகின்ற சகோதரர்களுடைய உள்ளத்திலே தவறான உள்நோக்கங்கள் இருக்கும் என்றிருந்தால், யா அல்லாஹ், சங்கையான ரமலானுடைய மாதத்திலே அவர்களுடைய உள்ளங்களை நீ திருப்பி விடுவாயாக, நன்மையின் பக்கம் திருப்பி விடுவாயாக, அவர்களை தீனுக்காக வாழக்கூடிய மக்களாக ஆக்கியல் புரிவாயாக, மார்க்கத்தின் கௌரவத்தை காக்கின்ற காவலர்களாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், அப்படியான சகோதரர்களை எங்கள் சகோதரர்களாய் நாங்களும் அவர்களும் ஒன்றித்து வாழ்ந்து இஸ்லாத்துக்கு நற்பெயர் கொடுக்கின்ற சகோதரர்களாக ஆக்கியர்கள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் சமுதாயத்திலே வர்த்தகத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு வர்த்தகத்திலே நல்ல செழிப்பை கொடுப்பாயாக, அதிக இலாபங்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்களாக அவர்களை ஆக்குவாயாக, ஏழைகளின் துயர் துடைக்கின்ற மக்களாக அவர்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கல்வித்துறையிலே ஈடுபட்டிருக்கின்ற எங்கள் இளைஞர் சமுதாயம் மார்க்கப்பற்றோடு அந்த கல்வித்துறையிலே சமுதாயத்துக்கு நற்பெயர்களை தரக்கூடிய இளைஞர்களாக, யுவதிகளாக அவர்களை ஆக்கியர் புரிவாயாக. இந்த ரமலானிலே நாம் நோக்கவிருக்கின்ற நோன்புகளையும், நாம் நிறைவேற்றவிருக்கின்ற இரவு வணக்கங்களையும் இதர வணக்கங்களையும் யா அல்லாஹ் எங்களை நின்று ஏற்றுக்கொள்வாயாக. சங்கையான ரமலானுடைய மாதத்திலே, புனிதமான ஜும்ஆவுடைய நாளையிலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரத்திலே யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட துஆக்களை அங்கீகரித்தல் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله تعالى أمرنا أن نصلي على النبي صلى الله عليه وسلم. قال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم وبارك عليه. اللهم اغفر لنا، اللهم ارحمنا، اللهم ثبت أقدامنا وأقدام أهلنا وأقدام أزواجنا وأولادنا وقومنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك يا أرحم الراحمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن حسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: وابتغي فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغي الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الفتنة أشد من القتل. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، والباقين من العشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم. وعن ستنا بنت الرسول فاطمة الزهراء البطول رضي الله تعالى عنها. وعن سيد شباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما. وعن عم رسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما. وعن سائر أصحاب رسول الله وأزواجه وذرياته أجمعين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ثبت أقدامنا على طريقة أهل السنة والجماعة إلى يوم القيامة. اللهم ادفع عنا البلاء والغلاء والفحشاء والمنكر والجدب والقهط والوباء والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم ويزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.